மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இறைவனருள் நாள்தோறும் பெற இன்று மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் வரலாறு பற்றி பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் தமிழகத்தின் மிக சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் ஒன்று. இந்த கோவில் பெண்களின் சபரிமலை என்று சொல்லப்படுவது ஏன் தெரியுமா? இங்கு அம்மன் பகவதியாகவே வழிபடுறாங்க. முன்னாடி காலத்தில் இந்த இடம் முழுக்க காடுதான். அப்போ ஒரு சிறிய புற்று மண் மேடு, அதிலிருந்து தானாகவே சக்தி வெளிப்பட்டதாம். அந்த புற்று நாளுக்கு நாள் பெருசாக வளர்ந்து மக்கள் அதை தெய்வமாக கருதி வழிபட ஆரம்பித்தாங்க. அதுதான் இன்று நாம் பார்க்கும் அம்மன் சன்னதி. இந்த கோவில் மிகப்பெரிய சிறப்பு. இங்கு அம்மன் மண்புற்று வடிவிலேயே இருக்காங்க, சிலை கிடையாது. இதுவே இந்த கோவிலின் அதிசயம். வருடந்தோறும் மாசி மாதத்தில் நடக்கும் விழா ரொம்ப பிரபலமாக இருக்கும். குறிப்பாக மாசி விழா நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். பெண்கள் 41 நாட்கள் விரதமிருந்து இருமுடி எடுத்துக்கிட்டு வந்து அம்மனை தரிசிப்பது இந்த கோவிலின் தனி சிறப்பு. நம்பிக்கையாக சொல்லப்படுவது, அம்மனை மனசார வேண்டினா தடைகள் நீங்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். இது ஒரு சாதாரண கோவில் இல்லை, நம்பிக்கை, சக்தி, அதிசயம் எல்லாம் சேர்ந்த ஒரு தெய்வ ஸ்தலம். ஒரு முறை மண்டைக்காடு பகவதி அம்மனை தரிசித்தா வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும். நாராயணி அம்மே சரணம். ஓம் சக்தி பகவதி பாக்கிமாம், ஜெய சக்தி பகவதி ரக்ஷமாம், கல்யாண பகவதி பாக்கிமாம், காருண்ய தேவி ரக்ஷமாம். நாராயண நாராயண அம்மே நாராயணா, நாராயண நாராயண தேவி நாராயணா, நாராயண நாராயண லக்ஷ்மி நாராயணா, நாராயண நாராயண பத்ரி நாராயணா. வாழ்வில் படும் துயரங்கள் கொஞ்சமோ இந்த அன்னை அருள் பெற்றால் அவை மிஞ்சுமோ? வாழ்வில் படும் துயரங்கள் கொஞ்சமோ இந்த அன்னை அருள் பெற்றால் அவை மிஞ்சுமோ? தாய் உனக்கு நான் சொல்ல வேண்டுமோ, நீ பேசாமல் இருப்பதென்ன நியாயமோ? தாய் உனக்கு நான் சொல்ல வேண்டுமோ, நீ பேசாமல் இருப்பதென்ன நியாயமோ? நாராயண நாராயண அம்மே நாராயணா, நாராயண நாராயண லக்ஷ்மி நாராயணா. கருணையை பொழிவதில் கங்கையாம், அந்த காயாம்பு வண்ணனுக்கு தங்கையா.